ஒருத்தன் கூட நாம் சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விட்றதா வச்சுக்குவோம். நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான். நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டுது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லாரும் இப்போ இருக்கிற இந்த மாளிகையை கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். 2 பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேற எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை காவலுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க மெதுவா. என்ன அமைச்சரே, எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேற என்ன சொல்லுவார்? இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரிச்சாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோவம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேற வழியே வைக்காம மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சிருக்கிறீங்க? அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆயிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களா ஒரு நாள் சாகத்தானே போறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோட சுவர்கள் இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானம்தான் கூரை, இந்த நிலம்தான் என்னுடைய மாளிகை. இப்போ தான் வாழ்க்கையை முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பிசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நானா அந்த ஆள். தென்கட்சி கோ